வணக்கம் நண்பா, இது சக்சஸ்ஃபுல் மெயின் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடின உழைப்பு வெற்றிக்கு இன்றியமையாத ஒரு தகுதி. ஆனால் கடினமாக உழைக்கும் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடுவதில்லை. வியாபாரிகள், கூலி தொழிலாளிகள் என நம் அன்றாட வாழ்க்கையில் பல வகையான மனிதர்களை பார்க்கிறோம். அவர்கள் நம் அனைவரை விடவும் தினமும் பல நேரம் அதிகமாகவும் கடினமாகவும் உழைக்கின்றார்கள். ஆனால் அவர்களில் மிகச்சிலர் மட்டுமே அவ்வாழ்க்கையில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்றார்கள். மீதி இருக்கும் அனைவரும் கடினமாக உழைத்தே தங்களது வாழ்க்கையை கடத்துகின்றார்கள். எனவே நாம் வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கு கடின உழைப்பு ஒன்று மட்டுமே போதாது. அதையும் தாண்டி ஏதோ ஒரு திறமை நம்மிடம் இருக்க வேண்டும். அத்திறமை என்னவென்ற கேள்வி இங்கு பலரது மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த கேள்விக்கு மிகவும் திறமையான பதிலை நம்மிடம் கூறுகிறார் உலகின் பிரபல முதலீட்டாளரான வாரன் பஃபெட். பணம் நம் வாழ்வின் மிக மிக முக்கியமானதொரு அம்சமாகும். அது நம் வாழ்வை மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கு வழிவகுத்து தருகிறது. ஆனால் வாழ்வில் நீங்கள் மிகச்சிறந்த வெற்றியை அடைய விரும்பினால் என்றும் பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள். பணம் சம்பாதிப்பதில் மட்டும் உங்களது பொன்னான நேரத்தை வீணடிக்காதீர்கள். மாறாக உங்கள் மனதில் இருக்கும் கனவுகளை தட்டி எழுப்புங்கள். உண்மையிலேயே நீங்கள் யாராக வர விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கை நோக்கி உழைக்க ஆரம்பியுங்கள். அதன் பின்னர் நீங்கள் நினைத்தாலும் நிறுத்த முடியாத அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிப்பீர்கள். எனவே என்றும் பணத்தின் பின்னால் செல்லாதீர்கள். பணத்தினை உங்களின் பின்னால் எப்படி வரவழைப்பது என்று சிந்தியுங்கள். உழைக்க வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமாக உழைக்காமல் உங்களது இலக்குகளை அடைவதற்கு தேவையான உழைப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அப்போது உங்களிடம் பணமும் இருக்கும், வாழ்க்கையை அனுபவித்து வாழ நேரமும் இருக்கும். அந்த ஓய்வு நேரம் உங்கள் மனதில் மேலும் பல புதிய திட்டங்களை உருவாக்கும். இரண்டாவது, உங்களுக்காக அடுத்தவர்களை உழைக்கச் செய்வது எவ்வாறு என்பதை கண்டறியுங்கள். நிச்சயம் உங்கள் இலக்குகளை தேவையான அனைத்து முயற்சிகளையும் நீங்களே உங்களது கைகளினால் செய்ய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களது தேவைகளை பிறரை வைத்து பூர்த்தி செய்து கொள்வது எவ்வாறு என்ற அறிவு உங்களிடம் இருக்க வேண்டும். மூன்றாவது, என்றும் எவரிடமும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் முனையாதீர்கள். உங்களது கனவுகளை அடைய எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வது மட்டுமே உங்களது வேலை. மாறாக உங்கள் முயற்சிகளை பிறர் அங்கீகரிக்க வேண்டும், உங்களை பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்காக பல தேவையற்ற வேலைகளில் உங்களது நேரத்தை வினயம் செய்ய வேண்டியிருக்கும். உண்மையிலேயே வாழ்வில் நீங்கள் ஒரு உறுதியான வெற்றியை அடைய விரும்பினால் உங்களை நோக்கி அடுத்தவர்கள் வீசும் விமர்சனங்களை சகித்துக் கொண்டு உங்கள் இலக்குகளில் மட்டும் குறிவைத்து முன்னேறும் மன உறுதி இருக்க வேண்டும். நிச்சயம் அந்த மன உறுதியினால் மட்டுமே உங்களை ஒரு வெற்றியாளனாக மாற்ற முடியும். என்றும் ஒன்றை மறந்துவிடாதீர்கள், வாழ்வில் நீங்கள் எந்த முயற்சி செய்வதாக இருந்தாலும் அதில் உங்களுக்கென ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்க வேண்டும். அவ்வளையம் தேவையற்ற தோல்விகளில் இருந்து உங்களை தடுக்க வேண்டும். உங்களால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்து கொள்வதன் மூலம் அவ்வளையத்தை உருவாக்கிவிட முடியும். நிச்சயம் ஒரு 50 கிலோ மனிதனால் 500 கிலோ எடையுள்ள பொருளை தூக்கிவிட முடியாது. ஆனால் அப்படி ஒரு முயற்சியை நீங்கள் செய்பவர்களாக இருந்தால் அதில் உங்களுக்கு வெறும் இழப்புகளே என்றும். அந்த இழப்புகளை சரி செய்வதில் உங்களது பணம், நேரம், உழைப்பு என்ற அனைத்துமே வீணாகிவிடும். எனவே அத்தவறை செய்யாமல் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருங்கள். இந்த யுத்தியையே எனது இளமை காலத்தில் இருந்து பின்பற்றி வருகிறேன். இதுவே இத்தனை பெரியதொரு செல்வத்தை உருவாக்கி கொடுத்தது என்கிறார். நன்றி. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க சக்சஸ்ஃபுல் மெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.